சொல்றேன். ஹே 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 முதல்ல கண்ண கொடு. குடிக்க மாட்டேனே பேபி. நான் உன்னை சுட போறேன். நேத்து நான் ஒரு படத்துல பார்த்தேன். சுட்ட உடனே அவங்க கீழே விழுந்துட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி இப்ப நான் உன்னை சுட போறேன். ஹே சொல்றத கேளு. முதல்ல கண்ண என்கிட்ட கொடு. சுட்டுட்டு தான் தருவேன். என்ன? ஹே இங்க பாரு. முதல்ல கண்ண கொடு. மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னை சுட போறேனே. இவ கதையை நான் முடிக்கலான்னு வந்தா இவ ஏன் கதையை முடிச்சிருவா போல இருக்கு. ஐயோ அந்த ட்ரிகரை மட்டும் அழுத்தினா அவ்வளவுதான், நான் காலி. காவ்யா முதல்ல கண்ண கொடு. பேபி இத புடிச்சு தானே அழுத்தணும். என்ன? ஹே இங்க பாரு. சொல்றது கேளு. எதையும் அழுத்திடாத. இங்க பாரு சொல்றது கேளு. மாட்டேனே. இத தானே அழுத்தணும். ஆமா அந்த படத்துல இத தான் அழுத்துனாங்க. இது நானே அழுத்துறேன். என்ன? ஹே அத குடு. மாட்டேன். நான் சுடணும். என்ன புன? ஹே குடுத. என்ன கன்னடா இது? என்ன இது? ஏதோ ஒரு ஃபீலிங் புதுசா இருக்கு. எழில் இதெல்லாம் தப்புடா. தப்பு. ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் நீ இப்படி பார்க்கறது தப்புடா. தப்பு. ஹே இங்க பாரு. எந்திரிய கொஞ்சம். மாட்டேன். நீ கண்ணு கொடு. ஐயோ எனக்கு என்னாச்சு? இவ கண்ணை பார்த்தோடனே புதுசா ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. என்னால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. டெய்லி தப்புடா தப்பு. நீ வந்திருக்கிறது இவளை கொல்லணுங்கிறதுக்காக. அதை விட்டுட்டு இப்படிலாம் தப்பு எழிலு தப்பு. ஏ முதல்ல எந்திரி. பேபி பலிக்குதா உனக்கு? அப்ப இரு உடனே எந்திரிக்கிற. என்ன பேபி பயந்துட்டியா? கண்ணை வச்சு உன்னை சுற்றுவேன்னு. நான் சுட மாட்டேன். ஏன்னா நீ என்னோட பேபி. சுட்டா உனக்கு வலிக்கும்ல, அதான். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா என்னால அது தாங்கிக்கவே முடியாது. இப்போ நீ என்ன சொன்ன? ஆமா பேபி. உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. எனக்கு ஒரு அழுகையா வருது. போ. என்ன? எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நினைச்சு இவளுக்கு பயமா இருக்கா? இவளுக்கு ஏன் பயமா இருக்கணும்? அதோட எனக்காக இவையே அழறா. இவையே அழுகணும். எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நானே என்னை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. ஆனா இவ கவலைப்படுறா. அதுவும் எனக்காக கண்ணீர்லாம் விடுறா. ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தலைவர் சொன்னதுக்கும் இவளை பார்க்கறதுக்கும் ஒரு சம்பந்தம் கூட இல்லை. இல்ல நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. இப்போதைக்கு இங்க இருக்கிறது சரியில்லை. முதல்ல இங்க கிளம்பணும். ஆமா கிளம்பணும். அது ஒன்றும் இல்லை. நீ அழாத. நீ தூங்கு. நான் வரேன். ஓகே பேபி. அப்ப சாரி. உன்னை கண்ணை வச்சு சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டினல, அதுக்காக 1000 டைம் சாரி. ஓகே? சரி வழிய விடு. நான் போறேன். இல்ல நானா இது? சத்தியமா இது நான் இல்ல. இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு மேல கூட நான் ஆசைப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஆசைப்படணும்னு எனக்கு தோணுனதும் கிடையாது. ஆனா இவகிட்ட இன்னைக்கு வந்த ஃபீலிங் அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதோட அவ கண்ணு இப்ப கூட அவ கண்ணு என்னால அதை மறக்கவே முடியல. அவ கண்ணை பார்க்கும்போது அவ தப்பான பொண்ணு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா தலைவர் அவரை பத்தி நம்ம கிட்ட என்னெல்லாம் சொன்னாரு, அதுக்கும் அவ கண்ணை பார்க்கும்போதும் வரத்துக்கும் சுத்தமா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை.
ஐயோ எழிலுக்கு என்னடாச்சு? நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அவ கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணுல அன்பு மட்டும் தான் நிரம்பி வலியுது. ஆனா தலைவர் அவளை பத்தி சொன்னது எல்லாமே வேற. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட பொருந்தவே இல்லை. அப்போ இங்க என்னதான் நடக்குது? ஐயோ எழில், இதுல யோசிக்க நீ குழம்புறதுக்கு என்னடா இருக்கு? தலைவர் ஒண்ணு சொன்னார்னா அது சரியா இருக்கும். இவ தப்பானவங்கிறதுனாலதான் தலைவர் இவளை போட்டு தலைவி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் நீ யோசிச்சுட்டு இருந்தா என்னடா எழில் அதுக்கு அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? ஆனா அவ அவ கண்ணை பார்க்கும்போது தலைவர் சொன்ன தப்பான பொண்ணு மாதிரி எனக்கு தெரியலையே. அது ஏன்? இல்ல இல்ல இல்ல, தலைவர் ஒண்ணு சொன்னார்னா அது சரியாதான் இருக்கும். கண்டிப்பா இவ தலைவர் சொன்ன மாதிரி ஒரு தப்பான பொண்ணாதான் இருப்பா. அதனாலதான் தலைவர் போட்டு தள்ள சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னா கண்டிப்பா இது வயசு கோளாறு தான். ஆமா, வயசு கோளாறுனாலதான் எனக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா முன்ன பின்ன இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயுமே நான் இவ்வளவு க்ளோஸா இருந்ததே இல்லை. முதல் தடவை இவகிட்ட தான் க்ளோஸா இருக்கேன். அதனாலதான் வயசு கோளாறுனாலதான் எனக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுது. இல்லடா எழிலு, இல்ல, தலைவர் சொன்னது சரிதான். இவ தப்பான பொண்ணாதான் இருப்பா. அதனால இவ கதைய இன்னைக்கு முடிக்க முடியல, ஆனா சீக்கிரமாவே முடிச்சிடணும். சுந்தரம், என்னம்மா கூப்பிட்டியா? சுந்தரம், அது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்னம்மா, சீக்கிரம் ஏதா இருந்தாலும் கேளு. வெளியில போயிட்டு வந்தது ரொம்ப களைப்பா இருக்கு, நான் போய் தூங்கணும். சீக்கிரம் கேளு. சுந்தரம், இல்லையா அந்த ஓடுகாய் கழுத அந்த செலியும் பைய கூட கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி மானம் மறுவாத எல்லாத்தையும் வாங்கி விட்டது இல்லாம வீட்டுக்கு வந்து நான் கட்டுனா அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால எப்படி நிக்கிறான்? நீ என்னையா முடிவு பண்ணிருக்க? மா, நான் ஏற்கனவே முடிவை சொல்லிட்டேனே. இதுக்கப்புறம் முடிவை சொல்றதுக்கு என்ன இருக்கா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, யாரு தலைகெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் கண்டிப்பா அந்த பையலுக்கு நான் சூரிய கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கவே மாட்டேன். ஐயோ ஐயா சுந்தரம், கோபப்படாத. அது நீ எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே இருந்தியா? அதனாலதாயா ஒருவேளை அந்த பையலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ சம்மதிச்சிட்டியோ அப்படின்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. இப்ப புரியுது எனக்கு நல்லா. மான மருவதை எல்லாத்தையும் வாங்கிட்டு இவன் அந்த பையன் கூட ஓடி போவான். 2 பேர் சேர்ந்து மான மருவதை வாங்குவாங்க. பிறகு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டமாக்கும். நான் வந்து அது எல்லாத்தையும் மீனாட்சி வேணா மறந்துருக்கலாம். ஆனா நான் எதையும் மறக்கலையா? நீ எதையும் மறக்கல நினைக்கிறேன். அதனாலதான் நீ இப்படி இருக்க. உன் முடிவு நல்ல முடிவு. இந்த முடிவுல இருந்து எப்பவும் மாறாத, சரியா? மா, இங்க பாரு, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. எந்த காலத்திலும் இந்த சுந்தரம் அந்த செழியனுக்கு தூரிய கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்க மாட்டான், சரியா? இதுதான் என்னோட முடிவு. சும்மா இன்னொரு தடவை இது சம்மந்தமா வந்து என்கிட்ட எதுவும் பேசாதமா, எனக்கு அப்படி எரிச்சலா வருது. ஆத்தி இதுக்கே இப்படி கோவப்படுறான். ஊர்ல இல்லாத நேரத்துல இவ்வளவு எல்லாரும் சேர்ந்துட்டு போற ஆட்டத்தை சொல்லலாம்னு பார்த்தா இவன் என்னடா இதுக்கே கோவப்படுறான். இதை சொன்னோம்னா அப்படிதான். என்னம்மா, என்ன யோசிக்கிற? இங்க பாரு, அது இதுன்னு என்கிட்ட இது சம்பந்தமா இனிமே எதுவும் வந்து கேட்காத. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, சரியா? சும்மா இதை பத்தி என்கிட்ட பேசாத. யாரு வேணா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நான் ஒரு காலத்திலயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், சரிம்மா? எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரி சுந்தரம், நீ போய் தூங்கு போ. சரிம்மா. அம்மா, ரொம்ப லேட் ஆயிட்டு, நீ என்ன தூங்கலையா? நான் தூங்குறையா? நீ போ, நான் தூங்குறேன். சரிம்மா. என்ன இந்த சுந்தரத்துக்கிட்ட இவன் வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த மீனாட்சி போற ஆட்டத்தை எல்லாத்தையும் சொல்லலாம்னு பார்த்தா இவன் என்னடா இதுக்கு மேல இதை பத்தி எதையும் பேசாத, யாரு வேணா என்ன வேணா பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். ஆனாலும் இருந்தாலும் இவளுங்க கொஞ்சம் ஓவரா தான் ஆடுறாளுங்க. ஆடுங்க இன்னும் எம்பிட்டு நாளைக்கு தான் ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு நாள் வசமா என் பிள்ளைகிட்ட உங்களை சிக்க வைக்கல. என் பேரு ராத்தி இல்லையாக்கும். என்ன இது, டைம் இவ்வளோ ஆகிட்டு மேடம் என்ன காணும்? ஒருவேளை தெரிஞ்சிட்டாலோ? இனிமே கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம ரூம் பக்கம்லாம் வர மாட்டாலோ? ஜோ, இப்ப இருக்கிற வந்தனே பல்ல காட்டுறா? இல்லடி, டைம் ரொம்ப ஆகிட்டா. அதான் ஒருவேளை எனக்கு நீ வரமாட்டியோ உன் தொல்லையிலேருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சேன். பாரு, கடைசியில மாட்டிக்கிட்டேன். என்ன தொல்லையா? அப்போ உனக்கு இவ்வளவு நாள் நான் தொல்லையா தான் இருந்திருக்கேன், அப்படிதானே? அப்படிதாங்கிற உண்மைய என் வாயால நான் எப்படி சொல்றது? என்ன? சொல்லுவேன், எதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலே சொல்லுவா. நான் வரது உனக்கு தொல்லையா இருக்கா? உனக்கு தொல்லையா இருக்கனா அப்புறம் கண்டிப்பா வரதான் செய்வேன். சரிடி, மூஞ்சா இருக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமா வச்சிருக்கான். சத்தியமா சொல்றடி, நீ கோவப்படும்போது உன் மூஞ்ச பார்க்க சகிக்கல. தயவு செஞ்சு மூஞ்ச கொஞ்சம் மாத்துமா. உனக்காக டெய்லியும் கஷ்டப்பட்டு செவரேறி குதிச்சு வரல, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சரி அதெல்லாம் விடு. அம்மா, எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? அது ஒன்றும் இல்லை, லைட்டா ஃபீவரிஷா இருந்துச்சு, அதனால படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருவேளை நான் வராம இருந்தா சார் ஒருவேளை என்ன மிஸ் பண்ணுவீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நீ என்னடானா நான் வந்தோனையே என்ன தொல்லைன்னு சொல்ற. தூரி, என்ன சொல்ற? ஃபீவரிஷா இருக்கா? எங்க கிட்ட வா.
ம் வந்துட்டேன். எதுக்கு வர சொன்ன? அது ஒரு நிமிஷம் இரு. ஜோ என்ன பண்ற? ஏய் ஒரு நிமிஷம் இருடி. தூரி ஃபீவரிஷானா இல்லடி, ஃபீவர் தான். அதனால நான் கொடுக்குற டேப்லெட்டை போட்டுக்கோ, ஓகேவா? என்ன டேப்லெட்டா? அதெல்லாம் வேண்டாம், அது சும்மா லைட்டா தான், அது தானே சரியா போயிடும். மேடம் இங்க நீங்க டாக்டரா இல்ல நான் டாக்டரா? இங்க பாருடி, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. நான் கொடுக்குற டேப்லெட்டை இப்போவே இங்கே முழுங்குற, புரிஞ்சதா? என்ன? சரி ஓகே குடு, நான் வீட்டை போய் போட்டுக்கிறேன், ஓகேவா? நீ வீட்டுல போய் முழுங்க மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் உன்னை இங்கேயே முழுங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு, நான் போய் தண்ணியும் டேப்லெட்டும் எடுத்துட்டு வரேன். துரி கில்லாடி பாய் தர, மாத்திரை போட்டுட்டு தண்ணி குடி. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா. உனக்கே தெரியும்ல சின்ன வயசுல இருந்து எனக்கு டேப்லெட்லாம் பிடிக்காதுன்னு, அது கசக்கும் மாமா ப்ளீஸ். அது சரி. ஏடி சின்ன வயசுல தான் அப்படி இருந்தா இப்பவும் அப்படிதான் இருக்கியா நீ? ஏடி பாக்குறதுக்கு எரும மாடு மாதிரி இருக்க, இப்ப வரைக்கும் டேப்லெட் சாப்பிடறதுக்கு பயந்துட்டு இருக்கா? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. ஃபீவர் இருக்கு உனக்கு, கண்டிப்பா இந்த டேப்லெட் நீ முழுகிதான் ஆகணும். முதல்ல வாய் தர. வேண்டாம். நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இரு உன்ன. மாமா வேண்டாம் மாமா, சொல்றது கேளு. உன்ன வாய் தர. பாத்துடி, பாத்து பொறுமையா. மாமா நான் அப்பவே சொன்னல கசக்குன்னு, பாரு இப்ப வயல ரொம்ப கசக்குது. நான் வேண்டாம் சொன்னல, எங்கேயும் கேட்டியா நீ? துரி ஃபீவர் சரியாகணும்னா டேப்லெட் சாப்பிடணும்லடி, அதனாலதான் கொடுத்தேன். இதெல்லாம் நல்லா பேசு. எவ்வளவு கசக்குதுன்னு தெரியுமா? இரு நான் போய் சக்கரை சாப்பிட்டுட்டு வரேன். ரொம்ப கசக்குதாடி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கசக்குதான்னு ஒரு கேள்வி வேற. கொல்ல போறேன். இரு நான் போய் சக்கரை சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். சர்க்கரை எல்லாம் சாப்பிட வேணாம், ஒரு நிமிஷம் இரு. மாமா என்ன என்னடி இப்போ கசப்பு போயிட்டா இல்ல இன்னும் இருக்கா? அது ஐயோ முதல்ல கையெடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. டேப்லெட் சாப்பிட்டது கசக்குதுன்னு சொன்னல, இப்பவும் கசக்குதா? அது இப்போ இப்போ இல்ல. அப்போ ஓகே. அப்போ ஓகேனா என்ன அர்த்தம்? யோ இப்போ நீ யாரை கேட்டு கிஸ் பண்ணா? ஹலோ மேடம், நான் ஒன்னும் வேணும்னா கிஸ் பண்ணல, சரியா? நீ தான் டேப்லெட் சாப்பிட்டது ரொம்ப கசக்குதுன்னு சொன்ன, அதான் சரி ஓகேன்னு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அது ஒரு தப்பா? என்ன ட்ரீட்மெண்டா? ஓ அப்ப சார் யார் இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டுட்டு வந்து கசக்குதுன்னு சொன்னாலும் இதுதான் பண்ணுவீங்க? என்ன? ஏய் அப்படிலாம் இல்லடி, அது நீ கசக்குதுன்னு சொன்ன, அதான் உன்னை பாக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி பண்ணேன். அதுக்காக இப்படி போற வரவங்களுக்குலாம் பண்ற அளவுக்கு நானும் அவ்வளவு மோசமான ஆள்லாம் இல்ல, சரியா? சரி ஓகே, போனா போதுன்னு நம்புறேன். என்ன போனா போது நம்புறியா? அப்படிங்க மோவளே, ஏண்டி என்னை பார்த்தா போற வரவங்களுக்குலாம் புடிச்சு இழுத்து வச்சு கிஸ் பண்ற மாதிரி தெரியுதா? யாருக்குப்பா தெரியும்? என்கிட்ட 10 மணி டாக்டர் மாதிரி நடந்துக்கிற, இன்னும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிறியோ யாருக்கு தெரியும்? என்ன அப்படிங்க மொபைலே? ஏய் நான் உங்ககிட்ட மட்டும் தான் இப்படி நடந்துப்பேன், மற்றபடி நான் எல்லார்கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து விசாரிச்சு பாரு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. அப்போ உனக்கு மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே? முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயோ மாமா இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? நான் சும்மா டீஸ் தான் பண்ணேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட மட்டும்தான் இப்படிலாம் நடந்து பண்ண. அதோட நான் தான் ஹாஸ்பிட்டல்ல உன்னை பாத்துருக்கேனே, நல்லா ஊரா குட்டா குரங்கு மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருப்பேன். எத்தனை பேஷண்ட் இந்த டாக்டருக்கு சிரிக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்க தெரியுமா? அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? ஆனா என்கிட்ட மட்டும் 32 பல்லும் தெரியற மாதிரி ஈனு இழிக்கிறியே, அது எப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இவ பெரிய மோனலிசா, இவளை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வரதுக்கு. இங்க பாரு, உனக்கு ஒன்றும் அவ்வளோ சீன்லாம் இல்லை, சரியா? அப்படியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பார்த்தோன்னே சிரிப்பு வராது? அதெல்லாம் வராது, போதுமா? ஏய் இங்க பாருடி, டேப்லெட் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது, ஃபர்ஸ்ட் போய் தூங்கு போ. இந்த டேப்லெட்க்கு நல்லா தூக்கம் வரும், அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. போ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. ஓ டாக்டரே, சமாளிக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஆமா மாமா, நீ சொல்ற மாதிரி எனக்கும் ரொம்ப தூக்கமா வருது. சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய், டாடா, குட் நைட். குட் நைட். ஏதோ இப்ப கூட சிரிச்ச, ஆனா நீ சிரிச்சான்னு கேட்டா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு வம்பு? சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். இங்க பாருடி, போனோன்னே போனை ஒழுங்கா மூடி வச்சுட்டு தூங்குற, ஓகேவா? ஐயோ சரியா, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் கிளம்புறேன். பாய். பாய்டி. அப்புறம் மார்னிங் ஃபீவர் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வா, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகே? என்ன இன்ஜெக்ஷனா? ஆளை விடுறா சாமி. தூரி எஸ்கேப். சரியான வாளு. சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணி பக்கத்துலயே வச்சுக்கணும்னு தாண்டி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா
ஆராக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணினாதான் சரியா இருக்கும். அதனாலதான் உன்னை நான் இவ்வளவு நாள் காக்க வைக்கிறேன். ஆனா ரொம்ப நாளா காக்க வைக்க மாட்டேன். ஏன்னா ஆராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமாவே உங்க அப்பா கிட்ட பேசி உன்னையே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். லவ் யூ தூரி. ஐயோ, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இதுல இந்த கீர்த்தி வேற இன்னும் என்ன நல்லா குழப்பி விட்டுட்டா. ஒருவேளை கீர்த்தி சொல்றது உண்மையா இருக்குமோ? ஜெனிமா மட்டும்தான் குருவை விரும்புறாங்களோ? குரு திரும்ப ஜெனிமாம விரும்பலையோ? இல்லையே, குரு ஒருவேளை ஜெனிமாம லவ் பண்ணலனா அவங்க கூட எதுக்காக டேட்டிங் பண்ணணும்? ஜெனிமாம் நானும் குருவும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனா குரு இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஒருவேளை பர்சனல் அப்படிங்கிறதுக்காக எதுவும் சொல்லாம மறைச்சிட்டானோ? சாச்சா, குரு அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நான் கூட குரு கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறேன். ஆனால் குரு என்கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சதே இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் அவன் ஜெனிமா பற்றி என்கிட்ட நிறைய பேசவே மாட்டான். அப்போனா ஜெனிமா மட்டும்தான் கீர்த்தி சொல்கிற மாதிரி குருவை லவ் பண்ணுறாங்களோ? குரு ஜெனிமாவை லவ் பண்ணலையோ? ஐயோ, எனக்கு தலையே வெடிக்குது. குரு ஜெனிமேமை லவ் பண்ணுறானா இல்லையா? ஏன்னா ஜெனிமேம் என்கிட்ட குரு ஏதோ லவ் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஆனால் குரு நம்மக்கிட்ட ஜெனிமேம் பற்றி பெருசாக பேசவே மாட்டேங்கிறான். அப்போது யார் சொல்கிறது தான் உண்மை? இப்போது குரு ஜெனிமேமை லவ் பண்ணுறானா இல்லையா? இதுக்கான ஆன்சரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கீர்த்தி சொன்ன மாதிரி வேறு வழியே இல்லை. டேரெக்டாக குருக்கிட்டே போய் கேட்ட வேண்டியதா, ஜெனிமேமை நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு. அப்போ தான் இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். டைம் வேற ஆகிடுச்சு. இப்போ போய் பேசாமல் குரு கிட்ட கேட்கலாமா, இல்லைன்னா நாளைக்கு கேட்டுக்கலாமா? ஒருவேளை குரு கிட்ட கேட்டு குரு ஜெனிமாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு இடையில நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் குரு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் ஜெனிமம் எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேருக்கும் இடையில நான் தான் இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை குரு ஜெனிமாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டானா கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் இடையில இடைஞ்சலாக நான் இருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக இருக்க மாட்டேன். இல்லை, இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போவே போய் குரு கிட்ட நீ ஜெனிமாவை லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டுட்டு வந்துடலாம். என்ன இது, குருவை ரூமில் காணும். எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. அட குட்டி, நீயா? நீ எப்போ வந்த? அது இப்போதான் அத்தை. அத்தை, குரு எங்க? அது ஒன்றும் இல்லை ஆராக்குட்டி. மேலே உள்ள ரூமில் ஏதோ ஒரு புக்கு வேணும்னு தேட போயிருக்கான். முன்னவே தேட போனான். அதனால தான் சரி நீ போய் தேடிட்டு வா, அவனுக்கு பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்னும் பாரு வரல. ஆராக்குட்டி, என்ன யோசிக்கிற? ஆமா, நேரம் ரொம்ப ஆயிட்டு இந்த நேரத்தில் வந்திருக்க? இல்லத்த, அது அட நான் வேற ஒருத்தி. உன்னை குருவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நானே உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன் பாரு. நீ அவனும் சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா விடிய விடிய பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. இது தெரியாமல் நான் வந்து ஏன் இந்த நேரத்தில் வந்து கேட்டுட்டு இருக்கேன் பாரு. நான் வேற ஒருத்தி. ஆராக்குட்டி, நீ பால் குடிக்கிறியா? நான் போய் ஒரு பால் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாத்த, நான் முன்னவே குடிச்சிட்டேன். தேனக்கா முன்னவே கொடுத்துட்டு. அப்படியாடா, சரி சரி. ஆராக்குட்டி, அத்தைக்கு ரொம்ப தூக்கம் வருது. அதனால பால் இங்கே வச்சுட்டு போறேன். குரு வந்தோடனே செத்த கொடுத்துறியா? சரித்த. சரிடாடா. அப்புறம் 2 பேரும் விடிய விடிய உட்காந்து கதை பேசாம ஒழுங்கா சீக்கிரம் பேசிட்டு நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் தூங்கணும், சரியா? சரித்த. சரிடா ஆராக்குட்டி, பால் இங்கே வச்சுட்டு போறேன். குரு கிட்ட கொடுத்துரு. ஐயோ, என்ன இது? நானே குரு கிட்ட கேட்டா குரு என்ன பதில் சொல்ல போறான், ஏது பதில் சொல்ல போறான்னு யோசிச்சுட்டே வந்தா இங்க என்னடானா குருவையே காணோம். ஐயோ, அவன்கிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கேட்கறது, என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று, என்னானாலும் சரி, இன்னைக்கு அவன் ஜெனிமாவை லவ் பண்ணுறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுமே. ஆராக்குட்டி, நீயா? நீ எப்போ வந்த? அது முன்னவே வந்துட்டேன். பரா, முன்னவே வந்துட்டியா? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. ஆரா பேபிக்கு என் ரூமுக்கு வரதுக்கு வழியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. குரு, ஏன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூமுக்கு வந்ததே இல்லையா? வந்திருக்கதான், யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனா இடையில தான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி மேடம் என் ரூம் பக்கம் வர்றதே இல்லையே. அதனாலதான் திடீர்னு வந்தோடனே ஒரு ஷாக்ல கேட்டுட்டேன். சரி, அதை விடு. அம்மா, இந்த நேரத்துக்கு வந்திருக்க, என்னடி ஏதாச்சும் சப்ஜெக்ட்ல டவுட்டா என்ன? ஆரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சப்ஜெக்ட் சம்பந்தமாவா டவுட் கேட்க வந்த? இல்லையே, நீ அந்த மாதிரி டவுட் கேட்கறான்ல. இல்லையே. எனக்கு புரிஞ்சிச்சு. என்னோட ஆரா குட்டி பழைய மாதிரி என் கூட கதை பேசுறதுக்காக வந்திருக்கா. நான் ரெடி 1 மினிட் இரு, இந்த புக்கை போய் வச்சுட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லுடி, எதை பத்தி பேச போற? தயவு செஞ்சு ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்த்துட்டு அதை பத்தி பேசுறேன்னு மட்டும் சொல்லாத, சரியா? அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். வேற ஏதாச்சும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம், ஓகே? ஐயோ குரு, அதெல்லாம் பத்தி பேச நான் வரல.
அத பத்தி பேச வரலனா வேற எதை பத்தி பேச வந்திருக்க? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் பேச வந்திருக்கே என்ன? ஆ ம்ஹும். அதுவும் இல்லை, இது வேற. வேறனா வேற எதை பத்திடி? ஐயோ, குருக்கிட்ட இதை பற்றி எப்படி கேட்குறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை இதை கேட்டு குரு என்ன தப்பாக நினச்சிட்டானா? ஐயோ அரா, தேவையில்லாமல் யோசிக்காத. எப்படியா இருந்தாலும் நீ கேட்டுதான் ஆகணும். அதனால குருக்கிட்ட கேட்டுரு. ஆரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். காதல விழுதா இல்லையா? என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து உனக்கு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு மாதிரி பதட்டமா இருக்க. ஏண்டி, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்னடி தயக்கம் இருக்கு? எதா இருந்தாலும் கேளு. இல்லை குரு, அது வந்து உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே, என்னடி இது? என்கிட்ட கேட்கறதுக்கு போய் இவ்ளோ தயக்கப்படுற, இவ்ளோ யோசிக்கிற? என்கிட்ட யோசிச்சு தயக்கப்பட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாராரா, ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு வந்திருக்க. அது என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஃபர்ஸ்ட் சொல்லு என்னன்னு. அது ஒன்றும் இல்லை குரு. அது வந்து நீ ஜெனி மேம லவ் பண்ணுறியா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் சாட்டர்டே போட்ட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து என்னோடய ஹெல்த் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஹெல்த் இப்போ வந்து ஓகேங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி வந்து கோல்டு வந்து பிடிச்சிட்டே இருக்கும். சொல்லப்போனால் வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 4 நாள் எனக்கு கோல்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அதோட தான் வந்து நான் வாய்ஸுமே வந்து கொடுப்பேன். ரொம்ப முடியலை, ரொம்ப த்ரோட் வந்து நல்லா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் அன்றைக்கி மட்டும்தான் நான் வந்து லீவ் எடுப்பேன். மற்றபடி கோல்டு இருந்துச்சுன்னா அதோடையுமே வந்து வாய்ஸ் கொடுத்து தான் இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஆமாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மனம் விரும்புதே ரெகுலராக கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் டைமிங் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணுறேன். பட் அதையும் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்லோட் ஆகிறதுக்கு, செக்கிங், அந்த ப்ராசஸிங் முடிகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்குது. அதனால தான் ஒரு நாளும் ஒரு டைம் வந்துட்டு வீடியோ கொடுக்க லேட் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ அதையுமே வந்து நான் கரெக்ட் பண்ணிக்க வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். பட் என்னன்னா வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு டெய்லியுமே மனம் விரும்புதே காலையில் 10:30லேருந்து 10:45 கண்டிப்பாக வந்துடும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, ஆக்சுவலாக மனம் விரும்புதே நான் வந்துட்டு ரெகுலராக கொடுக்குற ஐடியாவில் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்குற ஐடியாவில் இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இப்போ நான் ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் நான் வைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் எந்தளவுக்கு என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இனிமேல் ஆதிமீரா சீன்ஸ் வந்து நிறைய வரும். பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க ஸ்டோரியுமே வந்து நல்லா தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். அண்ட் நிறைய பேர் வந்து மீரா ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேங்க. ஆனால் எப்போ ரிவீல் ஆகும் அப்படின்னா, ஆதி எப்போ மீராவை வந்து மீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே மீரா யார் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் மீரா ஃபேஸை ரிவீல் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிவீல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆமாங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் எப்பவும் சொல்கிறதான், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற சீன்ஸ் எல்லாமே வரும், அண்ட் எதிர்பார்க்காத சீன்ஸுமே வந்து வரும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசிட்டோம். நிறைய பேர் வந்து எபிசோடையே ஓட விட்டு தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டையும் ஓட விட்டுருப்பீங்க. பட் இருந்தாலும் ஓட விடாமல் எண்டு வரைக்கும் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் வழக்கம் போல தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு உங்கள் யாருக்காச்சும் ஹைப் பண்ணுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.